ஈரானுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிரீஸ் நாட்டைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான மார்சல் தீவின் கொடியுடன் சென்ற கப்பலே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் ஒரு பகுதி தண்ணீருக்குள் மூழ்கியதாக குறிப்பிடப்படுகிறது. உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்ப்பதற்கு அமெரிக்காவின் வர்த்தகர் ஒருவர் கடலுக்குள் செல்ல தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்ப்பதற்கு பிரித்தானிய வர்த்தகர் ஒருவர் உட்பட 5 பேர் கடந்த வருடம் கடலுக்குள் சென்றனர். நீர்மூழ்கி கப்பல் மூலம் கடலுக்குள் சென்ற 5 உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அமெரிக்காவின் வர்த்தகர் ஒருவர் டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை பார்க்க செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர் தனது உதவியாளருடன் கடலுக்குள் செல்ல உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. டைட்டானிக் கப்பலின் சிதைவுகளை டைட்டானிக் திரைப்பட இயக்குனர் கடலுக்குள் சென்று 30க்கும் அதிகமான முறை பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரசவ வலியால் துடித்த பெண்ணுக்கு பேருந்துக்குள் வைத்து பிரசவம் பார்க்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து வைத்தியர்களின் உன்னத சேவையை பாராட்டி பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வரலாற்று ரீதியான குற்றவியல் விசாரணையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான 34 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. போலியான வணிக பதிவுகள் தொடர்பில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் நியூயார்க்கில் இடம்பெற்றன. அவருக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் முன்னாள் அல்லது தற்போதைய ஜனாதிபதி ஒருவருக்கு தண்டனை விதிக்கப்படுவது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும். இந்த தீர்ப்பிற்கமைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சிறைக்கு செல்ல நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது.